உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூர் கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கந்தர்வகோட்டையில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர்களும் வாகனங்களை இயக்காமல் ஆதரவு தெரிவித்து இருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. 32 நாட்களாக அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? போராட்டம் எந்த அளவுக்கு நடத்தப்பட்டு வருகிறது? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே பிசானத்தூர் கிராமத்தில் அமைய உள்ள தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் போராட்டக் குழுவினுடன் இணைந்து இன்றுடன் 32 நாட்களாக தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் அதிகாரிகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில ஒரே கோரிக்கை தான் அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தங்கள் பகுதிக்கு மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை வராது என்று வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லிதான் அவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. 32 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவாக கந்தரகோட்டை பகுதியில் உள்ள வர்த்தக நல சங்கத்தினர் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து அவர்களும் அந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக தங்களது போராட்டத்தை முன்வைத்திருக்காங்க. கந்தரகோட்டை பகுதியில் நடைபெறும் இந்த கடையடைப்பு போராட்டத்தினால சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய தேவைகளான பால் அதே போல மருந்தகத்தை தவிர மற்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கனால அந்த பகுதியை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் அந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக கந்தரகோட்டை பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்னைக்கு ஆட்டோ இயக்கப்படாது என்று அந்த பொதுமக்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அந்த பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும், விளைநிலங்களும் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். இந்த மருத்துவ கழிவு ஆலை செயல்படுவதனால பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும். அதனால் தங்கள் பகுதியில் ஒரு எக்காரணத்தை கொண்டு அந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வரக்கூடாது. எழுத்துப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் உத்தரவாதம் கொடுக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மக்களுக்கு ஆதரவாக தான் வர்த்தக நல சங்கத்தினரும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்று ஒரு நாள் அந்த கடைகளை அடைத்தும் ஆட்டோவை இயக்காமலும் போராட்டத்தை தொடர்ந்து வராங்க. ஷேக் அப்துல்லா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.